ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வேலன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வக்ர சனி பயிற்சி. சனி பகவான் அப்படின்னு சொல்லும் பொழுதே துலாத்தில் உச்சம் பெறுறதும் மேஷத்தில் நீச்சம் பெறக்கூடிய ஒரு கிரகம். துலாத்தில் உச்சம் பெறுறதுனால சமமாக பார்க்கக்கூடியவர், நன்மை தீமை ரெண்டு விஷயத்தையும் சமமாக கொடுக்கக்கூடியவர். அது தவிர உங்களுடைய கர்மாவுக்கு ஏற்றாற்போல் கர்ம பலன்களை கொடுக்கக்கூடியவர். சனி பகவான் அப்படின்னு சொல்லும்பொழுது மகர கும்ப ராசிக்கு அதிபதியாகவும் காலபுருஷ தத்துவத்தின் 10-11 வீடுகள், அதாவது தொழில் ஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் சொல்லப்படுறது. கர்மகாரகன், ஆயுள் காரகன், அதை தவிர உங்களுடைய தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கு காரகத்துவம் பெறக்கூடிய கிரகம். அப்படின்றதுனால சனி பகவானுடைய பெயர்ச்சியோ சனி பகவானுடைய வக்கரமோ மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு அதிர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பொதுவாக சனி பகவான் அப்படின்னு சொல்லும் பொழுதே அவர் 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அல்லது அர்த்தாஷ்டம சனி, இந்த மாதிரியான விஷயங்களை தான் பேசுவோம். இப்போ வக்கரகதியில் வந்திருக்கார். வக்கரகதி அப்படின்னா என்ன அப்படின்னா, சூரியனுக்கும் சனிக்கும் உண்டான இடைவெளி அதிகமாகும் பொழுதும் அதாவது சனி பகவான் அவருடைய ஆர்பிட்டில் சுற்றிட்டே இருப்பார், சூரிய பகவானும் போயிட்டு இருக்கும்பொழுது அவருடைய இடைவெளி கொஞ்சம் அதிகமாகும். அதனால் பின்னோக்கி செல்வது போல் தெரியுமே தவிர அவர் பின்னோக்கி போக மாட்டார். பொதுவாகவே எல்லா கிரகங்களுக்கும் இந்த வக்கரகதி உண்டு. ஆனால் சூரியன், சந்திரன், ராகு, கேது இந்த 4 கிரகங்களுக்கு கிடையாது. இந்த சனி பகவானும் சரி, குரு பகவானும் சரி, சுக்கிரன், புதன், செவ்வாய் இந்த கிரகங்களுக்கு வக்கரகதிகள் உண்டு. 5 கட்டம் தாண்டி போனாலே, ராசியிலேயே 5 கட்டம் தாண்டி போனாலே பொதுவாகவே வக்கரம் அடையக்கூடிய, சூரியனுக்கு 5 கட்டம் தாண்டி போகக்கூடிய காலகட்டத்தில் வக்கரகதி அடையும். வக்கரகதி அடையும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, கொடுக்கக்கூடிய பலனை பாதியாகவோ அல்லது முழுமையாகவோ குறைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு. இல்லை என்றால் அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. 2 பக்கமும் இருக்கும். அதனால் எந்த ஜாதகத்துக்கு தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து, அந்த கோச்சாரம் எப்படி வேலை செய்கிறதுன்றதை பார்த்து தான் பலன் சொல்லணும். சனி பகவானை பொறுத்தவரையிலும் இப்பொழுது 19/6/2024 அப்போது வக்கரகதி அடைகிறார். வக்கரகதி அடையும் பொழுது கும்பராசியில் சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருக்கார். வக்கரகதி ஆரம்பிக்கிறது 19/6/2024 ஆனி மாதம் 5ஆம் தேதி. 4/11/2024 கிட்டத்தட்ட ஒரு 139 நாள் வக்கரகதியிலிருந்து அவர் திருப்பியும் நேர்முகமாக செல்கிறார். அதாவது கிளாக் வைஸில் வலப்பக்கம் செல்ல போக ஆரம்பிக்கிறார். இந்த காலகட்டமான 139 நாளில் பார்த்தோம்னா கும்பராசியிலேயே தான் இருக்கார், சதய நட்சத்திரத்திலே தான் இருக்கார். சரி, அப்போ என்ன பெரிய மாற்றம் வந்துட போகிறது அப்படின்னா, சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து 2ஆம் பாதமும் 2ஆம் பாதத்திலிருந்து 1 பாதமும் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஐப்பசி மாதம் பார்த்திங்கன்னா 11ஆம் தேதி அன்னைக்கு அவர், அதாவது ஐப்பசி மாதத்தப்போ மாறும்பொழுது 4/11/2024 அப்போது வக்கரகதி நிவர்த்தியாகி அதுக்கப்புறம் சனி பகவான் போகிறார். இந்த காலகட்டம் பார்த்தாலேயானால் சதயம் 3ஆம் பாதத்தில் கிட்டத்தட்ட 2 மாதம், அதாவது 61 நாள் இருக்கார். சதயம் 2ஆம் பாதத்தில் கிட்டத்தட்ட 47 நாட்கள், 1.5 மாதம் இருக்கார். அதுக்கப்புறம் 1 மாதம், அதாவது ஒரு 31 நாள் சதயம் 1ஆம் பாதத்தில் இருக்கார். அதனால் பலன்கள் சொல்லும் பொழுது இந்த 3 விஷயங்களை வைத்து பலன்களை சொல்லுவோம். இது எப்படி சிறந்ததாகும் அப்படின்னா, நவாம்ச கட்டத்தில் போகும்பொழுது சதயம் 3ஆம் பாதம் கும்பத்திலையும், சதயம் 2ஆம் பாதம் மகரத்திலையும், சதயம் 1ஆம் பாதம் தனுசுலையும் வரும். எதனால் நவாம்ச கட்டம் முக்கியம் அப்படின்னா, நவாம்ச கட்டத்தில் பார்வை பலன்கள் கிடையாது, திக்பலம் அதெல்லாம் கிடையாது. இருந்தாலும் நவாம்ச கட்டத்தில் கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலையை வைத்து, அதாவது எந்த ராசியில் இருக்கிறதோ நவாம்சத்தில் அந்த ராசிக்கு உண்டான விஷயங்களை சொல்லும். அதில் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சுபர்னுடைய ராசிகளில் நவாம்ச கட்டத்தில் தீய கிரகங்கள் இருந்தாலும் புஷ்கர நவாம்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய விசேஷம் உண்டு. ராகுவுக்கே தனுசுல ராகு இருக்கும் பொழுது புஷ்கர நவாம்சம் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் சுபர்களின் வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு அசுப கிரகங்களும் புஷ்கர நவாம்சம்னு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கறதுனால அதை வைத்து பலன் சொல்லக்கூடிய விஷயம் நிச்சயமாக வரும். இப்போ பார்த்தலையானால் பொதுவாக சனி பகவானை பொறுத்தவரையிலும் கர்மகாரகன்னு சொல்கிறோம். இந்த கர்மகாரகன், ஆயுள்காரகன்,
வேலைக்கு ரொம்ப முக்கியமானவர், தொழிலில் அபிவிருத்தி, தொழிலில் ஏற்றம் இறக்கம் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியவர். இந்த சனி பகவானுக்கு என்னென்ன பிரீத்திகள் பண்ணலாம்? சிலருக்கு சனி பகவான் சனி நல்லபடியாக இருக்க மாட்டார், அவருக்கு என்ன பிரீத்தி பண்ணலாம் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது முதல்ல அவருடைய காயத்ரி மந்திரம் சொல்கிறது. அதாவது ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத்து அப்படின்றது. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனைஷ் பிரசோதயாத்து அப்படின்றது. இதில் ஏதாவது ஒரு மந்திரத்தை ஒரு நாளைக்கு 8 தரம் ஜெபம் பண்ணுறது மூலியமாக சனி பகவானுக்கு உண்டான தொல்லைகளிலிருந்து விடுபடலாம். சரி, இதை தவிர கொஞ்சம் பெட்டராக இருக்கிறது அப்படின்னா சனிக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் போய் சனி பகவானுக்கு எல் தீபம் போட்டுட்டு வர்றதும் 8 பிரதட்சணம் பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக சனீஸ்வரனுடைய பிரச்சனைகளிலிருந்து தீர்வு வரலாம். அதை விட கொஞ்சம் பெட்டராகனா டெய்லி காகத்திற்கு சாதம் வைக்கிறது, சுரசாதம் வைக்கிறதன் மூலியமாக சனீஸ்வரனுடைய பிரச்சனைகளிலிருந்து தீர்வு காணலாம். ஏழை எளிய மக்களுக்கு, அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கக்கூடிய, கால் ஊனமுற்று இருக்கக்கூடியவர்களுக்கு இரும்பு தானம், அதாவது அவங்களுக்கு இரும்பு சக்கர வாகனமோ இல்லைன்னா காலில் போட்டுக்கக்கூடிய ஷூஸ் மாதிரி வாங்கி கொடுக்குறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்பொழுது நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வரும். தோல் சம்பந்தப்பட்ட, அதாவது பர்ஸு, அது ஷோல்டர் பேக், அதை தவிர காலில் போட்டுக்கிற ஷூஸ், இதெல்லாம் வந்து துப்புரவு தூய்மை பணியாளர்கள், கீழ்த்தட்டு வேலை செய்பவர்கள், உடல் உழைப்பு செய்பவர்களுக்கு வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக நிச்சயமாக ஒரு ஏற்றம் கிடைக்கும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த சனீஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறதுக்கு வந்து ஒரு 2.5 வருஷம் ஆவார். 1 டிகிரி நான் தாண்டணும் அப்படின்னா 1 மாதம் ஆகும். அதனால தான் வந்து சனி பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னா 7.5 சனின்னு சொல்லும்போது 3 கட்டத்தில் 3 ராசியில் போகிறத வந்து நம்ம ஒரு ராசிக்கும் 2.5 வருஷம் கணக்கு பண்ணி 7.5 மாதம் சொல்கிறோம், 7.5 வருஷம் சொல்கிறோம். இப்போது கிட்டத்தட்ட 139 நாள் அவர் வந்து வக்கரகதி அடைஞ்சு திருப்பியும் வக்கர நிவர்த்தியாகி 139ஆம் நாள் வக்கரகதி நிவர்த்தியாகிறார். அதாவது 4/11/2024 வக்கர நிவர்த்தி. இந்த காலகட்டம் வரலும் சனி பகவான் இருக்கக்கூடிய நட்சத்திர பாதத்தில் என்னென்ன விளைவுகளை மாற்றங்களை ஒரு ராசிக்கும் ஏற்படுத்தி செய்வார் அப்படின்றத ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இப்போ பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பிறந்த, அதாவது உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பன் பெயர் அனுப்பிச்சி வச்சிங்களே, ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு, அதாவது சந்திரனுடைய பாத சந்தி இருக்கா, இல்லைன்னா வந்து நட்சத்திர சந்தி இருக்கா, இல்லை லக்ன சந்தி இருக்கா அப்படின்றத எல்லாத்தையும் அசஸ் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு உங்கள் ஜாதகத்தை போட்டுட்டு உங்களோட பேசுகிறதுக்கு நான் அப்பாயின்மெண்ட் தரேன். அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை வக்கர சனி பயிற்சி 2024 4/10/2024 19/6/2024 4/11/2024 வரை உண்டான நாட்களை ஒன்றொன்னா அன்னி, உத்தரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புத பகவான். இந்த வக்கர சனி பயிற்சியில் நம்ம சனி பகவானுடைய வக்கரகதியை பற்றி பார்க்க வந்திருக்கோம். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு ஒரு யோகர்னு சொல்லக்கூடியவர், நட்பு வீட்டுக்கு உண்டானவர், 5-6க்கு உண்டானவர், எப்பொழுதுமே ஒரு திரிகோணாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர். எந்த ஒரு ராசிக்குமோ லக்னத்திற்குமோ வந்து ஒரு என்ன சொல்கிறது, அசுப பலன்கள் கொடுக்கறதில்லை. அதனால் 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷம். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய எதிரிகளை வெல்லக்கூடிய காலகட்டமாக அமையும். போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவீங்க, புதிய கடன் வாங்குவீங்க, எல்லா விதமான விஷயங்கள்லையும் சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவ்வளோ நாள் கஷ்டத்தில் இருந்தீங்க, அதெல்லாம் வந்து சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இப்போ வந்து வக்கரகதியில் போகிறாரு, இப்போ என்ன சார் ஆகும் அப்படின்னு பார்த்தாலேயானால், வக்கரகதியில் போகும்போது 6ஆம் இடத்துலையே சனி பகவான் இருந்து கும்பத்திலேயே இருந்து கும்ப ராசியிலேயே சதய நட்சத்திரத்திலே போகிறார். இதன் மூலியமாக என்னென்னா நட்சத்திரங்களும் மாற்றமும் இல்லை, ராசியிலேயே மாற்றம் இல்லை. சரி, இப்போது மாற்றங்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோமே, ஆனால் பாதத்தில் மாற்றம் இருக்குது, அதாவது நட்சத்திர பாதத்தில் மாற்றங்கள் இருக்குது. இதன் மூலியமாக என்ன ஆகுது அப்படின்னா, சதயம் 3ஆம் பாதத்தில் சனி பகவான் வக்கரகதி ஆரம்பிக்கிறார். நவாம்சத்தில் பார்த்தேனாலும் கும்பத்திலேயே இருக்கும், சதயம் 3ஆம் பாதம். இதன் மூலியமாக பார்த்தேனால் வர்க்கோத்தமம்னு சொல்லக்கூடியது அமைகிறதுனால எல்லா விதத்திலையும் வெற்றி வரும். வர்க்கோத்தமமாக இருந்தும் அது வந்து வக்கரகதி அடைஞ்சிருக்கிறதுனால எல்லாவித வெற்றிகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிராளிகளை எல்லாவற்றையும் நீங்கள் வந்து சமாளிக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது.
எது நினைத்தாலும் நடக்கக்கூடிய காலகட்டம். போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். புதிய கடன் வாங்குவீங்க, வண்டி வாகனங்களை அப்கிரேட் பண்ணுவீங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. ஏன்னா 6ஆம் இடம் ருண ரோக சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடியது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரோகத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் சதயம் 3ஆம் பாதத்திலிருந்து 2ஆம் பாதத்துக்கு சனி பகவான் வக்கரகதியில் வரார். அது மகர ராசிக்கு வரும் நவாம்சத்தில். மகரத்திற்கு வரும்போது 5ஆம் இடமாக போகிறதுனால கொஞ்சம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தில் கொஞ்சம் இறக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் வக்கரம் பெற்றிருக்கிறதுனால அதில் ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், அதாவது திருமணமாய் ரொம்ப நாள் ஆனவர்களும் சனி பகவான் 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சனியாக இருக்கிறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படும். என்ன சார் இது சனி பகவான் குழந்தைக்கு என்ன சார் சம்பந்தம்னா, அவர் 5ஆம் இடத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர். புத்திர காரகன் குருவாக இருந்தாலும் புத்திரஸ்தான அதிபதி சனி பகவான். அதனால் ஆட்சி பெற்று போனதற்கு சமமானதுனால கண்டிப்பாக அவர் புத்திரஸ்தானத்தில் 5ஆம் இடத்தில் இருக்கிறதுனால புத்திர சங்கல்பம் உண்டாகும் அப்படின்றத சொல்கிறேன். உங்களுடைய ராசிக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும். எப்போன்னா ஒரு 2 மாதம் 1.5 மாதம் வரும். அதாவது 19/8/2024 4/10/2024 வரலும் உண்டான காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதிலெல்லாம் ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு. அதற்கு பிறகு உங்களுடைய ராசியில் பார்த்தீங்கன்னா சதயம் 1ஆம் பாதத்தில் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் சதயம் 1ஆம் பாதத்தில் வக்கரகதி அடைகிறார். வக்கரகதியில் வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, நவாம்சத்தில் தனுசில் போகிறார். தனுசு அப்படின்னு சொல்லக்கூடியது நெருப்பு ராசி. நெருப்பு ராசியில் சதய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ராகுவினுடைய நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் சனி பகவான் போகும்பொழுது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் கன்னியா ராசிக்காரர்கள் பொதுவாகவே வேகமாக இருக்கும். அதாவது பிரெயின் கேமில் ரொம்ப ஏன்னா புதனுடைய ராசின்றதுனால மூளையின் வேலை அதிகமாக உபயோகிக்கக்கூடியவர்கள், அதீதமாக கணக்கு போடக்கூடியவர்கள், எல்லாரையும் கவரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். எதிராளிகள் எப்படிப்பட்டவர்கள்னு சொல்லக்கூடிய வாய்ப்பில் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. இவர்களுக்கு சனி பகவான் சதயம் 1ஆம் பாதத்தில் அதுவும் புஷ்கர நவாம்சத்தில் வரும்பொழுது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். 4ஆம் இடத்துல வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடு மனை அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாயின் உடல்நிலையில் சற்று செட்பேக் இருக்கும். ஏன்னா உயிர்காரகத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். தாயின் உடல்நிலையில் செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் அதாவது உங்களுடைய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். புதிய வீடு மனை வாகனம் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர இந்த ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க, கம்யூனிகேஷன் இதில் இருக்கிறவங்க, ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். காற்றின் வழியாக எந்தெந்த இது பண்ணுறாங்களோ அது எல்லாமே சேட்டலைட் மேனுஃபேக்சரிங், ட்ரோன்ஸு, இது எல்லாமே இரும்பு சம்பந்தப்பட்ட காற்று சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்க, அதை தவிர பூமியை தொலை போட்டு பார்க்கக்கூடிய மைனிங், இந்த மாதிரியான விஷயங்கள், அப்புறம் மினரல்ஸு, இதிலெல்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். அதை தவிர சிஜி, அதாவது கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸு, எழுத்தாளர்கள், நுண்ணறிவு பிரிவு அப்படின்னு சொல்லக்கூடிய டெக்னாலஜி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய இடங்கள்லாம் இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஸ்ரீவாஞ்சியம், அதாவது நன்னிலம் பக்கத்தில், கும்பகோணம் நன்னிலம் பக்கத்தில் பார்த்தோம்னா ஸ்ரீவாஞ்சியம்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே யமனுக்கும் சனிக்கும் ஒரு கோவில் இருக்குது. அந்த இடத்துல போய் சேவிச்சுட்டு வர்றது மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் சூரியனை கண்ட பனி போல அதுவா. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.